வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு விழிப்புணர்வு செய்திகளை முன்வைக்கிறேன். 2026 மே 7 நமது தமிழகத்தில் சட்டமன்றத்தில் 234 தொகுதிகள் இருக்கின்றன. எல்லோருக்கும் நன்கு தெரியும். இருப்பினும் இந்த 118 எதற்காக கேட்கிறார்கள்? 118 தொகுதிகள் ஏன் கேட்கிறார்கள்? ஏன் 101 இருக்கலாமே, 100 தொகுதிகளாக இருக்கலாமே, 100க்கு மேலே எவ்வளோ வந்தாலும் பரவாயில்லை, ஆட்சி அமைக்கலாம் என்று சொல்லலாமே, எதற்காக அந்த 118 வைத்தார்கள்? அந்த விளக்கத்தை கூறுகிறேன். 234 தொகுதிகளில் மொத்தம் அதை அப்படியே சமமாக பிரிங்க. சமமாக பிரிச்சுனா 2ஆல் வகுக்கும்போது 117 வருகிறதா? அப்போ 117 வந்து ஆட்சி அமைக்கலாமா அப்படி கூட கேட்கலாம். ஆனால் சமமாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு தொகுதியை எஸ்டாக வைத்து 118 ஆக ஒரு மேஜிக் நம்பராகவே வைக்கப்பட்டு உள்ளது. கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாகவே இருக்கிறது என்று கூட சொல்லலாம். அதுதான் 118. அப்போ 117 இருந்தால் ஆட்சி அமைக்க முடியாதா என்கிற சூழ்நிலைக்கு அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இதுக்கு பெயர் வந்து அங் அசம்பிளி 117க்கு. அப்போ 118 வந்து ஒரு ஆளுமை, ஒரு கெத் என்று சொல்லணும்னா நம்ம தமிழில், அதாவது சேரில் உட்காரும் பொழுதும் சாதாரணமாக உட்கார்றதுக்கும் நல்லா கம்பீரமாக உட்கார்றதுக்கு பெயர் தான் 118. ஆகவே இந்த 118க்கு உண்டான விளக்கம் இதுதான். ஆகவே மறந்து விடாதீர்கள். நிறைய பேர்கிட்ட தைரியமாக சொல்லுங்கள் என்று தமிழகத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர் எஸ் பழனி சார்பாக இந்த விழிப்புணர்வை வைக்கிறேன். நன்றி.